லலிதா செல்வமணியம்மன் அருள் ஆசையுடன் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய ஆச்சரியமூட்டும் ரகசியங்கள். இதுதான் தலைப்பு. இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தற்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நல்ல ஆதரவு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேவகணத்தில் பிறந்தவர்கள் ஆவார்கள். இயற்கையாகவே மன உறுதியும் உடல் வலிமையையும் கொண்டு இருப்பார்கள். இவர்களுடைய கண்களில் பிறரை ஈர்க்கக்கூடிய கவர்ச்சி குடிகொண்டு இருக்கும். பல திறமைகளை கொண்டவர்களாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். பலனை எதிர்பார்க்காமல் தொடர்ந்து தங்களுடைய கடமைகளை செவ்வனே செய்யக்கூடியவர்களாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். குடும்பத்தின் மீது அதிக அக்கறையும் பாசமும் கொண்டிருப்பார்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் எப்பொழுதுமே ஆரோக்கியமாகத்தான் காணப்படுவார்கள். மிக சாதாரண நோய்கள் மட்டுமே இவர்களை நெருங்கும். தீவிரமான நோய்கள் எதுவும் இவர்களை நெருங்காது. எதுவாக இருந்தாலும் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள். எதையாவது சாதிக்க வேண்டும் என்கின்ற துடிதுடிப்போடு செயல்படுபவர்களாக இருப்பார்கள். வேகமும் அவசரமும் கோபமும் இவர்களுக்கு உடன் பிறந்த அம்சங்கள் ஆகும். எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் நல்ல ஞானமுடையவர்களாக இருப்பார்கள். எதுவாக இருந்தாலும் அந்த நொடியிலேயே முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய சின்னமான குதிரையினுடைய வேகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் கவலைப்படாமல் முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவசரம் அவசரம், எதிலும் அவசரம், இதுவே இவர்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய விஷயமாகும். இது தெரிந்திருந்தும் அவர்களால் அந்த நிதானத்தை கடைபிடிப்பது இயலாத காரியம் ஆகும். எந்த செயலில் ஈடுபட்டாலும் தீவிரமாக ஈடுபட்டு வெற்றி அடைபவர்களாக இருப்பார்கள். தங்களைப் போலவே மற்றவர்களும் நீதி நேர்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் எதிர்பார்ப்பார்கள். சுயமரியாதையை எப்பொழுதுமே விட்டுத்தர மாட்டார்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல அதிகாரமிக்க பதவி, கமாண்டிங் பவர் கொண்ட பதவிகள், ஆணையிடும் பதவிகள் இவர்களை தேடி வரும். அதில் மிகவும் நேர்மையாகவும் நீதியாகவும் துணிச்சலாகவும் செயல்பட்டு அவர்களுடைய பணிகளை செவ்வனே செய்து வருவார்கள். சுக்கிரன் இவர்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலோ அல்லது லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலோ அமர்ந்திருந்தால் மற்றவர்கள் ஒரு முறைக்கு இருமுறை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய முகத்தில் வசீகரம் காணப்படும். சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணம் அமையும். சுக்கிரன் நல்ல நிலையில் இல்லை என்றால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய திருமணம் தான் நடைபெறும். வாழ்க்கை துணையின் மீது அதிகாரம் செலுத்துபவர்களாக இருப்பார்கள். ஆனால் பிள்ளைகள் மீது அதிக பாசமும் அன்பும் வைத்திருப்பார்கள். பிள்ளைகளுக்கு கட்டுப்பட்டு இவர்கள் நடந்து கொள்வார்கள். சொந்த வீடு, வாகனம், மற்ற வசதி வாய்ப்புகள் இவை அனைத்துமே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடு வயதிற்கு பின்னரே, அதாவது 35 வயதிற்கு பின்னரே வெகு சிறப்பாக அமையும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு வட்டாரத்தை பொறுத்தவரை மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். மிதுனம், கன்னி இந்த ராசியை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு நட்பாக இருந்தால் அந்த நட்பு இவர்களுக்கு வெகு சிறப்பாக இருக்காது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடகம், சிம்மம், தனுசு இந்த ராசியை சேர்ந்தவர்கள் நட்பாக இருந்தால் அந்த நட்பு மிக மிக சிறப்பாக அமையும். வாழ்க்கையில் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எல்லா அம்சங்களிலும் வெற்றி பெற வேண்டும், எதிலும் முதலிடம் வகிக்க வேண்டும் என்றால் அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அதிதேவதையாக விளங்கக்கூடிய சரஸ்வதி தேவியை தினந்தோறும் வழிபாடு செய்து வருவது இவர்களுக்கு இத்தகைய பலனை தரும். வீட்டில் சிறிய அளவிலான சரஸ்வதி தேவி சிலையை வாங்கி வைத்து அதற்கு தினந்தோறும் வெள்ளை அல்லது மஞ்சள் சாமந்தி மலர்களை வைத்து முந்திரி பருப்பு பிரசாதமாக வைத்து இவர்கள் தினந்தோறும் வழிபட்டு வர வேண்டும். ஏழை மாணவ மாணவிகளுக்கு அவர்களுடைய கல்விக்கு தேவையான புத்தகங்கள், நோட்டுகள், பேனா, பென்சில்கள் இவர்களால் முடியும் பொழுதெல்லாம் வாங்கி தருவதை வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அஸ்வினியினுடைய சின்னமான குதிரைகள் படத்தை வீட்டில் இவர்களுடைய பார்வையில் படுமாறு வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது 7 குதிரைகள் சூரிய உதயத்தை நோக்கி ஓடி வருவது போன்று அந்த படம் அமைய வேண்டும். கழுத்தில் எப்பொழுதும் சிவப்பு சந்தன மாலை, ரெட் சாண்டல் மாலையை இவர்கள் அணிவது பல்வேறு வெற்றிகளை இவர்களுக்கு தேடித்தரும். இதையெல்லாம் பின்பற்றி வந்தால் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சகல செல்வங்களும் இறைவனுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
ஓம் சக்தி.